பர்டிகுலர் வந்திருக்கேன். கல்முனை வருவேன், ஜெஃப்னா வருவேன். இசையில உன்னிகிருஷ்ணன் சாரும் உத்ரா மேடம் பாடியிருக்காங்க. பிரம்மாண்ட மேடம் ஒன்று தெரியும் பின்னாலே. வணக்கம், வந்து தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்க ஆர்ஜி பிரகலாத் அண்ட் கேஜே திவா. ஓகே, என்னடா கழுத்துல நாடாவோடலாம் வந்து ரெண்டு பேரும் யூனிஃபார்ம் மாதிரி ஒயிட் டிஷர்ட்லாம் போட்டு நிற்கிறான் அப்படி சொல்லி பார்ப்பீங்க. பேக்ரவுண்டு வந்து உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். அதை எப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா பிரம்மாண்ட மேடம் ஒன்று தெரியும் பின்னாலே. ஆமா, அது என்னென்னு சொன்னால் வந்து நீங்க ஆர்ஜி கேஜேல வந்து ஒரு வீடியோஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க. சிவராத்திரி அன்றைக்கு நைட்டு வந்து போட்டிருப்போம். ஸோ இலங்கையில் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து பிரம்மகுமாரிகள் அமைப்பினால வந்து இந்த வருஷம் இந்த சிவராத்திரி பூஜையை வந்து சிறப்பிக்கிற மாதிரி வந்து 17ஆம் தேதி இன்னைக்கு வந்து தென்னிந்திய பிரபல பாடகர்களான உன்னிகிருஷ்ணன் அவங்களோட இசையில வந்து இசை கச்சேரி ஒன்று நடக்க போகுது. அதான் உன்னிகிருஷ்ணன் சாரை பற்றி சொல்லவே தேவையில்லை. உண்மையிலே வந்து ஒரு லெஜெண்ட் என்று தான் சொல்லலாம். வந்து இந்தியாவில் வந்து பிரபலமான ஒரு பாடகர். இப்போ வரைக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மாதிரி தாண்டி வந்து நிறைய பேர் வந்து அவர் தீவிரமான ரசிகர்கள் வந்து இருக்கலாம். ஸோ அவர் ப்ரோக்ராம் தான் இன்றைக்கு வந்து பெட்டிகிலோவில் இங்கே வந்து நடக்க போகுது. ஸோ இங்கேனதுக்கு நாங்கள் இதெல்லாம் போட்டு நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மீடியா பார்ட்னராக வந்து எங்களையும் வந்து கூப்பிட்டுருந்தவங்க. ஸோ நாங்களும் வந்து வந்திருக்கோம். ஸோ அதை தாண்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு மூமெண்ட், அதாவது எங்களுக்கு வந்து அதாவது நாங்கள் என்ன சொல்கிறேன், ஆரம்பத்துலேருந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சினிமா லைஃபோட நாங்கள் தெரிஞ்சினாங்க. சினிமா தான் என்றதுக்காக தான் தெரிஞ்சினாங்க. ஆனால் அதில் எந்த வித வருமானம் வராதுன்றதுக்காக தான் யூடியூப்பில் போனாங்க. அப்பயும் யூடியூப் இல்லை, யூடியூப் வந்து ஒரு 2022 பிறகு தான். ஸோ இதில் ஒரு வருமானம் வீட்டு இல்லாமன்றதுக்காக வந்து நாங்கள் யூடியூப்பில் போய் அதுக்கப்புறமா வந்து ஸோ அதுலேருந்து வர வருமானத்தை வீட்டை கொடுத்து கொண்டு எங்களோட லைஃபை இப்போ ஓடிக்கொண்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், ஸோ ஆனால் அப்படி தெரியக்குள்ளேயும் எங்களோட மைண்டில் ஓடிக்கொண்டிருந்தது வந்து எங்களோட சாங் ஏதாவது செய்யணும், இல்லை ஷார்ட் ஃபிலிம் செய்யணும், ஏதாவது மூவி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் எங்களோட ஆர்வம் இருந்தது. ஸோ அது வந்து இன்றைய தருணம் வந்து நிறைவேற போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் ஒரு சாங் கொண்டு, அதாவது பக்திபூர்வமான ஒரு சாங் கொண்டு வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்காக இருந்து நாங்கள் சிவராத்திரிக்கு, அதுவும் போன சிவராத்திரிக்கு வந்து அது நாங்கள் ரிலீஸ் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறமா வந்து பட்ஜெட் பிரச்சனையாலே ஸோ இப்போ வந்து பட்ஜெட் எல்லாம் கைகூடி செய்கிறதுக்கு வந்து நாங்கள் பிளான் பண்ணி கொண்டு போய்களை வந்து இந்த ப்ரோக்ராமில் வச்சு உன்னிகிருஷ்ணன் சார் கையால் வந்து இந்த ஆடியோவை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மூமெண்ட் இன்றைக்கு வந்து நடக்க போகுது. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்லடி பீச்சில் வந்து நிற்கிறோம். இங்கேருந்து வந்து ஹோட்டலில் நிற்கிறாங்க. அதை தாண்டி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாண்டியன்னு. ஆமாம், சொல்லுங்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், கணக்கானங்கள் சீரியலில் தொடக்கம், அதே மாதிரி அங்காடி தெரு திரைப்படம் வரைக்கும் வந்து நிறைய சின்னத்திரையாக இருக்கட்டும், அதாவது வெள்ளித்திரைன்னு சொல்லுவாங்க, வெள்ளித்திரைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து திரைப்படங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து தன்னுடைய அபார நடிப்புகளை காட்டி மக்கள் மத்தியில் வந்து தனக்கான ஒரு இடத்தை வந்து பிடிச்சவர் தான் வந்து பிளக் பாண்டியன்னு சொல்லுவோம். ஆமாம், ஸோ அவரும் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்திருக்கார். உன்னிகிருஷ்ணன் சாரோட மகனும் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து கலந்து கொள்ள வந்திருக்காங்க. அதை தாண்டி வந்து இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் வந்து எங்களோட சாங்கை வந்து நாங்கள் இந்த இடத்துல ரிலீஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஹோட்டல் போய் அவங்க நிற்கிற இடத்த வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து மிச்ச விஷயத்தை பற்றி நாங்கள் கதைக்கிறோமே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த ஸ்ரீலங்கா வருகை வந்து எப்படி இருக்கு? நான் ரெகுலரா வர்றதா இங்க. நான் பர்டிகுலர் வந்திருக்கேன். கல்முனை வருவேன், ஜெஃப்னா வருவேன், வவுனியா வருவேன், அந்த பக்கம் கொழும்பு எல்லாரும் ரெகுலர் சுற்றுற இடம் தான். எனக்கு நம்ம வேற ஊரா ஃபீல் ஆகாது. எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தான் இங்கே ஆகும். ஏன்னா சாப்பிடும் போது இந்த இடியாப்ப சம்பல் அது நம்ம ரெகுலராக சாப்பிட்டு போயிடுறது. அது ஸ்ரீலங்கா ஸ்பெஷலான சம்பல். எனக்கு பிடிக்கும். இடிச்ச சம்பல் ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூப்பர். இந்த நிகழ்வுக்கு வந்து உங்களுக்கு இந்த நிகழ்வு வந்து ரொம்ப எனக்கு ஒரு என்ன சொல்றது, இறையுடைய அருள் கிடைச்சது தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து எப்படி சொல்றது, நான் இதில் ஒரு வாய்ப்பு, நான் இசையமைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னோட இசையில உன்னிகிருஷ்ணன் சாரும் உத்ரா மேடம் பாடியிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய சந்தோஷம். நானும் என்னோட தங்கச்சி அதில் ஒரு பாட்டு பாடியிருக்கோம். மொத்தம் 5 பாடல்கள் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த சிவராத்திரியை ஒட்டி சிவனர்களால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சின்னு நான் நம்புகிறேன். இந்த பாடல்கள் நிச்சயமாக உங்கள் மனதை கவரும் நம்புகிறேன். சூப்பர். உண்மையில ஸோ உங்களோட படத்தெல்லாம் மிஸ் பண்ணுறோம், மறுபடியும் திரைக்குள்ள வருவீங்களா? நான் எங்கே வெளியே எங்கே போட்ட மாதிரி சொல்கிறீங்க. மிஸ் பண்ணுறேன். அப்படி இல்லை, என்னன்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக கிடக்கு. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா வரும். இந்த இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு பூக்கின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, விஜய் ஆண்டனி சார் ப்ரொடக்ஷனில். ஸோ அந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாம். இப்போ அங்கே ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இனி அடுத்து இங்கே ரிலீஸ் ஆகும். ஓகே, இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் ஸ்ரீலங்கா மக்களுக்கு ஏதாச்சும் சொல்ல போறீங்க அப்படி சொன்னா என்ன சொல்ல போறீங்க? இல்லை, முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க, நல்லபடியாக இருங்க, உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க.
நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கங்க, உங்களால் முடிஞ்ச நன்மையை செய்யுங்க. இறையர்களோட எல்லாருமே ஹாப்பியாக எப்பயுமே இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ எப்படி சொல்ல, நான் அடிக்கடி சொல்லுவேன், 1,00,000 இருக்கிறவங்க ஒரு 10,000 சம்பாதிக்கிற குடும்பத்தை பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. 10,000 சம்பாதிக்கிறவங்க ஒரு 1,000 சம்பாதிக்கிற குடும்பத்தை பார்த்துக்கோங்க. 1,000 சம்பாதிக்கிறவங்க ஒரு 100 சம்பாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்கள பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு அன்பை வந்து நம்ம பரிமாறிட்டே இருந்தோம்னா யாருக்கும் எப்பயுமே எந்த கஷ்டமும் வராது. ஏன்னா ஒவ்வொருவருடைய நிலை வந்து அவங்க பணத்தை பொறுத்து தான் இருக்குது. அதனால் அந்த பணம் வந்து ஒரு பெரிய ஒரு சூட்சமத்தையும் சூழலையும் உருவாக்கும். அதில் நம்ம எப்பயுமே அன்போடு பயணிச்சிட்டோம்னா எல்லாத்தையும் கடந்து போயிடலாம். ஸோ மக்கள் எல்லோரும் எப்பயுமே எந்த ஒரு சூழல் நமக்கு வந்துச்சுனாலும் அன்போடு அதை அணுகுனீங்கன்னா எல்லாமே சரியாகும். சூப்பர். அண்ணாவோட சோசியல் சர்வீஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். இலங்கையிலேயும் ஆரம்பிச்சிட்டோம், உதவ மனிதம் வாழ்த்துக்கள். உண்மையிலே வந்து நீங்களும் நிறைய பார்த்துருக்கோம். ப்ரோக்ராமில் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. ஹலோ, வணக்கம். வணக்கம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து ப்ரோக்ராம் நடக்க போகிற மேடை அப்படிதானே? ஆமாம். இப்போ ஸ்டேஜ் வந்து நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வந்தீங்க பாட்டு பாடி? நாங்கள் கனடா. கனடாலேருந்து. அப்படிதான் சொல்லி ஏமாத்தணும். சிங்கர் இப்போ இந்த உடுப்பு இங்க இருந்து நாங்க போட்டா போடல தான் ப்ரோ. அதான் நாகரிகமா ஒரு உடுப்பை போட்டு வந்திருக்கோம். பண்பாடா வந்து ஐடி கார்டு இல்லாமல் வந்தீங்க. ஐடி கார்டு அதான் இதான் வந்து மீடியா ஐடி கார்டு யூடியூபர்ஸ் டீமுக்கு வந்து கொடுத்துருக்கு. மக்கள் நாயகம் இன்னைக்கு வந்து இந்த சாங் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு தான் வந்து பிறகு அதான் அது கேட்ட மாதிரி இப்படி வந்துருக்காங்க. அதாவது நான் சொன்னேன் சிவர் இல்லையா இல்ல பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு. எனக்கு பின்னாடி சிவன் இந்த இருக்கு சிவன் நல்லா. ஸோ அதான் முக்கியமாக வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லி சொன்னால் ஒன்லி கிறிஸ்டன் சார் அவருக்காக தான் இந்த ஒரு அவருக்காக இல்லை அவங்க அதான் ஒரு அரசியல் கொண்டு வருமானு நான் நினைக்கிறேன். இதில் உண்மையிலே இதான் வரும் செட்டப் என்ன காலங்கள் இருந்து அண்ணால் அவ்வளோ லவ் அப்படியா? வாயில பார்க்க வச்சு லவ்னு சொல்றேன், அதுக்கு சொல்றேன். அது எத்தனை பேர் லவ் பண்ணா நமக்கு எப்படி தெரியும்? அவருக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம நேரத்தில் சந்திக்கும் பாண்டி அண்ணா. இதான் ஸ்டேஜ். அதான் முக்கியமாக வந்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களோட வாழ்நாளில் மறக்க முடியாதுன்னு சொல்லலாமே. நான் சொன்ன மாதிரி வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்களோட சோங்கோட அந்த ஆடியோ வந்து சார் கையால் வந்து ரிலீஸ் பண்ண போகிறது வந்து அதுவும் இந்த முறையில் நடக்க போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்லி உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நாங்கள் ஆரம்பத்தில் வந்து இது சம்மந்தமாக தான் ஓடிக்கொண்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கெரியரை மாதிரி இந்த யூடியூப் ப்ரோ வந்தாச்சு. ஆனால் வந்தாலும் இதை மறக்காமல் வந்து திரும்ப செய்ய போகிறோம்ன்றதுல வந்து சந்தோஷம். ஸோ நாங்கள் கூட வந்து எதிர்பார்க்கல இன்னைக்கு இந்த டேட்டில் அதுவும் பாடக்கூடியவங்க வந்து பிரபலியமான ஒரு பாடகர் மூலம் வந்துட்டு இந்த ஆடியோ லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்களே வந்து நினைக்கல. உண்மையிலே வந்து இந்த இடத்துல சரியான காத்தடிச்சு கொண்டு இருக்கு. ஸோ இது சம்மந்தமான டீட்டெயிலாக நாங்கள் வந்து நிச்சயம் வந்து அப்படி அங்கே வச்சு கதைக்கிறேன். ஸோ இப்போ நம்மளாக வந்து ஆக்கள் வந்து வந்துருக்காங்க, வந்து பார்த்துட்டு போகிறாங்க. கல்லடி பீச் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச வந்து இந்த இடம். பாண்டியனை வந்து அவங்களோட ஃபெமிலியோட வந்திருக்கார் ஃபுல்லாக எல்லாருமே வந்து. ஸோ ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வந்து நடந்து கொண்டு இருக்கு. உண்மையிலே இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த ப்ரோக்ராமை எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நாங்கள் அதுக்கு முதல் போட்டுற நேரத்தில் வந்து அப்போ இன்றைக்கு யாராச்சும் இந்த வீடியோ இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா அதாவது February 17 இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இன்றைக்கு நீங்கள் வந்து பீச்சுக்கு அதாவது கல்லடி பீச்சுக்கு வந்தீங்கன்னா மட்டக்களப்பில் இருக்கிற இந்த ப்ரோக்ராமை வந்து பார்க்கலாம். என்ன ஓகே. ஸோ வந்து கண்டினியூவாக வந்து அப்படியே இணைஞ்சு கொண்டிருக்கேன். எங்கள்கிட்ட சேனலில் வந்துட்டு ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் வந்துட்டு ரெண்டு வலைத்தளத்துலேயும் வந்து நாங்கள் வீடியோக்களை வந்து தந்து கொண்டே இருப்போம். ஓகே, என்னென்னா வந்து இப்போ இப்படி மழை பெய்யுது, நம்ம எப்படி போகிறது, இந்த ப்ரோக்ராம் எப்படி பார்க்குறது அப்படி சொல்லி நிறைய பேருக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை வந்து இப்போ டோட்டலாக வந்துட்டு ஸ்டப் ஆகிட்டுது அப்படின்னு நின்றுட்டு. ஸோ இனிமேல் வந்து மேபி வானம் வெளிக்கணும்னு நம்புகிறோம். அப்படின்னு சொன்னால் வெளிக்கணும் அப்படி சொல்லி நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். என்ன சொன்னால் இன்றைக்கி இந்த ஒரு இசை நிகழ்ச்சியை வந்து பார்வையிடறதுக்கு நிறைய பேர் வந்து வெயிட்டிங்கில் இருந்தாங்க. அண்ட் அது தாண்டி வந்து எத்தனை பேருக்கு வந்து தங்களோட வேலைப்பளுக்களையும் வந்துட்டு அப்படியே நிறுத்தம் செய்துட்டு இன்றைக்கி இதுக்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறாங்க. அது போக நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிற எங்களோட ஆடியோ லான்ச் அப்படி எல்லா விஷயங்களும் வந்து இதுக்குள்ளே உள்ளடங்கியிருக்கு.
அண்ட் இது வந்து ஒரு ஆன்மீக விஷயம் சம்பந்தப்பட்டதாக வந்து தெய்வீக கானங்களை வந்து பாடி மக்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இசை கச்சேரி அப்படி சொல்லலாம். இது வந்து இதில் நிறைய விஷயங்கள் வந்து சொற்பொழிவுகள் கூட வந்து ஆற்றி அப்படி வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி நிறைய பேர் வந்து சினிமா பாடல்கள்னால மட்டும் நம்ம விரும்பி போகிற நம்ம இன்னைக்கு இப்படி ஒரு இசை கச்சேரிக்கு வந்து நம்ம கண்டிப்பாக சமூகம் அளிக்கலாம். என்று சொன்னால் இது வந்து நிறைய இடத்த வந்து வச்சு ப்ரோக்ராம் நடத்தி காசு சம்பாதிக்கிற ஒரு வேலை வந்து கிடையாது. டிக்கெட் வந்து கொடுத்து ஒரு மியூசிக் ஷோ காண்பிக்கிறது வந்து கிடையாது. டோட்டலாக வந்து ஃப்ரீயாக தான் வந்து இதை காண்பிக்கிறாங்க. பட் இங்கே வந்து முன்னுக்கு இருந்து முன்னாசன பதிவுகளுக்கு மட்டும் வந்துட்டு டிக்கெட்டுகள் வந்து எடுத்துக்கொள்ளப்படுது. சொன்னால் கதையில் இருந்து முன்னுக்கு இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு. பட் பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றவங்க வந்துட்டு ஃப்ரீயாக வந்து அப்படி பார்க்கலாம் கண்டினியூவாக. ஸோ இங்கே வந்து பாருங்கள் வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கு. மழை நடந்ததுனால மழை பெஞ்சு கொண்டு இருந்தனால வந்துட்டு கொஞ்சம் தாமதமாகிட்டு வேலைகள் வந்து நடக்குது. பட் இருந்தாலும் இப்போ ஸ்டொப்பான டைமில் வந்து இப்போ வேக வேகமாக வந்து வேலைகள் எல்லாமே நடந்துகிட்ருக்குது. நிறைய ஆர்டிஸ்ட்டும் மாரோட கைவண்ணங்கள் வந்து ஸ்டேஜ் எல்லாமே வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது. அண்ட் அது போக வந்து சிங்கர்ஸ் எல்லாம் வந்து இனிமேல் தான் வந்து வருவாங்க. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாண்டியனாலாம் வந்து வந்துட்டாங்க, அவங்க ஸ்டேஜுக்கு மேலே இருக்கிறாங்க. ஸோ முன்னாலேயே வந்துட்டு ரிஹர்சல் வந்து பார்ப்பாங்க, அதாவது சாம்பிள் டெமோலாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அது வரைக்கும் நிறைய நேரம் இருக்குது, தாராளமாக வந்து நீங்கள் வந்து சேரலாம். காதல் பார்வைகள் எல்லாமே அழகு, காதல் வார்த்தைகள் எல்லாமே கவிதை, காதல் செய்வது என்னாலும் தெய்வீகம் தெய்வீகம். இப்ப இந்த சாங்ல என்ன ஹைலைட், இந்த இசைக்கருவி இது படத்துல வச்சு இப்ப சினிமா பாட்டு படிக்கிறது இல்ல, பரவாயில்ல, இது நல்ல பாட்டு தான். தெய்வீக பாட்டு சரியா? அதாவது அந்த உன்னிகிருஷ்ணன் சார் பாட்டை ஒன்றை படிக்கும். சரி சரி, ஓகே ஓகே. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே, சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சிவபுராணமே போற்றிடும் ஹரனே, சிந்தை ஒளியே அண்ணாமலை, சிவம் 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 அன்பே சிவம், தினம் 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 செய்வோம் சிவதியானம். உண்மையிலே வந்து அருமையான இவர் தான் அந்த சோங்கை வந்து எழுதி இசையமைத்து பாடியுள்ளார். வந்து அதாவது சிவதாண்டவம், இப்ப படிச்ச பாடல் சிவதாண்டவம். சிவதாண்டவம் அதாவது எங்களோட பாட்டு வந்து இந்த பாட்டு இல்லை, நாங்கள் வெளியிட போகிற பாட்டு வந்து. ஸோ இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்களா, ஆரம்பத்துல இருந்து எங்களோட சேனல் இன்டர்வியூ நடத்த போட்டீங்கன்னா ஒரு தம்பி மாதிரி, அதெல்லாம் நாங்கள் போக தம்பி மாதிரி இல்லை, தம்பி தான். சரி, அப்போ வந்து போக நாங்கள் எல்லாம் வந்து டீட்டெயில் வந்து சொல்லுவோம். ஸோ இன்றைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அது நடக்க போகுது. இன்னும் ஒரு 2 hours அந்த ஒரு பிரம்மாண்டமான ஃபங்க்ஷன் ஆரம்பமாக போகுது. எல்லாரும் நீண்ட நாளும் கூட இசை பயணத்தில் வந்து இப்படி ஒரு தருணம் வந்திருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஃபீல்? என்ன சொல்றது, அதாவது நைட் ஃபுல்லா சந்தோஷத்துல வயிற்று குத்த தொடங்குது. அதான் தூங்க கூடாது, கடவுள் வயிற்று குத்த தந்தாரு தெரியல. ஆனா அளவுக்கு மிஞ்சி சந்தோஷமா இருக்கு. என்ன கூட சாப்பிட்டு உண்மையிலே இல்லை ஜோக்கா கதைக்கிறோம் வந்து. ஆனால் உண்மையாக வந்து ஒரு சீரியஸாக சொல்லணும்னா இப்போ நீண்ட நாள் ஆசை நாங்கள் இந்த யூடியூப் எல்லாம் மாறதுக்கெல்லாம் முந்தி வந்து இது வந்து ஒரு ஆசையாக இருந்தது, இப்படி எல்லாம் செய்யணும் நாங்கள் அப்படின்னு சொல்லி. இது வந்து எதிர்ச்சியாக நடந்த மாதிரி தான். இப்போ நாங்கள் எங்களுக்கு இந்த டைமில் வந்து இதை நாங்கள் வெளியிட போகிறோம், இப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி போன வருஷம் நாங்கள் சிவராத்திரிக்கு ரிலீஸ் பண்ணணுன்றதுக்காக வந்து செய்த ஒரு பாட்டு. இந்த பாட்டு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பாட்டு வந்து நாங்கள் பெண்டிங்கில் வச்சு அடிக்கடி நாங்கள் எங்களுடைய சேனலில் சொல்லி கொண்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆனால் இது வந்து இப்படி ஒரு பிரம்மகுமாரி என்ற அவங்களோட அமைப்பால் வந்து இந்த ப்ரோக்ராம் நடத்தைகள் வந்து இந்த டைம்லேயே வந்து நாங்களும் அந்த பாட்டு ஷூட் வந்து போய்கொண்டிருக்கிறதால, ஸோ அப்போ இந்த டைம்ல இதை ஆடியோ வந்து ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கணுன்றதுக்காக வந்து உன்னிகிருஷ்ணன் சார் கையால் வந்து ரிலீஸ் பண்ணால் நல்ல பண்ணுறதுக்காக வந்து நாங்கள், அதாவது சொல்லுவாங்க அந்த ஒரு கோல்டன் மூமெண்ட் என்று சொல்லுவாங்க, பொன்னான தருணம். ஸோ அப்போ வந்து அது தானாக அமைஞ்சு வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த தருணம் ஒரு சந்தோஷமான தருணம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது. உண்மையிலே சந்தோஷமே, வேறு என்ன சொல்கிறேன்னு சொல்லி தெரியல. இதெல்லாம் எங்களை சப்போர்ட் பண்ணி கொண்டு இவ்வளோ காலம் யூடியூப் பார்த்துக்கொண்டு எங்களை மோட்டிவேட் பண்ணி கொண்டு இருந்தேன். அதை தாண்டி வந்து இப்போ நாங்கள் கேட்காமலே இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறோம். அதெல்லாம்
நாங்கள் கேட்காமலே இந்த பாட்டுக்கு, அதாவது நாங்கள் ஷூட் பண்ணுற பாட்டுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு முன் வந்து ஒரு அக்கா அவர்கள் இருக்கிறாங்க வந்து. ஸோ அவங்களெல்லாம் வந்து நாங்கள் போக அடுத்தடுத்த கனவுகளில் வந்து சொல்லுவோம். ஸோ அவங்களெல்லாம் வந்து எதிர்ச்சியாக வந்து ஒரு என்ன சொல்கிறேன், நம்மளோட ஒரு பயணத்தில் முன்னேற்றத்துக்காக கொண்டு வந்த ஒருத்தங்களான்னு சொல்லலாம். ஸோ அப்படி எதிர்ச்சியாக நடந்தது தான், எதிர்ச்சியாக கொண்டு வந்து இன்றைக்கு வந்து இவ்வளோ ஒரு பெரிய தருணத்தை வந்து ஏற்படுத்தி தரப்போம்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறேன். அதையும் தாண்டி இந்த பாடல் எங்களோட பாடல் இன்னொரு கொஞ்ச நாள் வழியாக போகுது. எப்படி இப்போ அதாவது எங்களோட சேனலுக்கு எப்படி நீங்கள் ஆதரவு தந்தீங்களோ அதே மாதிரி இந்த பாடலுக்கும் நீங்கள் வந்து ஆதரவு தரணும் கண்டிப்பாக. அதாவது ஷேர் பண்ணி அந்த 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 பகிர்ந்து கொள்ளுங்க, மற்றவங்களோட பகிர்ந்து கொண்டு எங்களுக்குரிய ஆதரவை தாங்க இந்த பாடல்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் பாட்டுட நாங்கள் அந்த சின்ன லைன் எல்லாம் வந்து ஆட் பண்ணுவோம். அதை நீங்கள் பாருங்க. ஷூட்டும் வந்து நாங்கள் வேறு லெவலில் பிளான் பண்ணியிருக்கோம். இதை பாருங்கள் வந்து உண்மையிலே மாடு வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் நினைத்தது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நடைபெற போகுது. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சரியாக 3:45 ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தான் நைட் டைமில் வந்து இந்த ப்ரோக்ராம் ஆரம்பமாக போகுது. எங்களுக்கு இதை தாண்டி வந்து மீடியா பார்ட்னர்ன்னு சொல்லி இங்கே பாருங்க, அந்த மீடியா அதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு யாராச்சும் இங்கே உள்ள வரணும்னு சொல்லி சொன்னால் இந்த கார்டு இருக்கணும். இது வந்து பாஸ் கார்டு வந்து இருக்கணும். அதாவது இது வந்து தந்திருக்காங்க. எங்களோட வீடியோகிராஃபருக்கு அதை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இவரும் கிஷோத் அப்படி எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த இடத்துல நிற்க போகிறாங்க. உண்மையிலே வந்து ஒரு வேறு லெவல் மூமெண்ட்னு வந்து சொல்லலாம். ஏன்டா எல்லாருக்கும் வந்து ஒரு கனவு இருக்கும். அதே மாதிரி தான் எங்களுக்கும் கனவு, சினிமா துறையிலேயோ இல்லை மீடியா துறையிலேயோ ஏதாவது செய்யணும்னு சொல்லி. ஸோ ஆனால் இலங்கையில் இருந்து கொண்டு அதை செய்கிறன்றது வந்து உண்மையிலே ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், யுத்தத்துக்கு பிறகு வந்து நிறைய பிரச்சனைகள். ஆனால் இப்போ வேறு லெவலில் இலங்கை சினிமா துறையோ இல்லை மற்ற எல்லாமே வந்து வளர்ந்து கொண்டு இருக்கு. அந்த வகையில் இந்த மூமெண்ட்டும் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் உண்மையிலே வந்து. ஸோ ஒரு சந்தோஷமான ஒரு இது. எங்களோட ஷூட் வந்து போய்கொண்டிருக்கு, அதாவது இந்த பாட்டுக்கான ஷூட் வந்து போய்கொண்டிருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா வந்து ஸோ இந்த ஆடியோ வெளியிட்டுட்டு அந்த வீடியோ சம்மந்தமான இதை வந்து நாங்கள் கதைப்போம். அதை வந்து வேறு லெவலில் ப்ரொமோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அந்த பாட்டை விடுவோம். உங்களோட ஆதரவு அதுக்கும் தேவை என்றதை வந்து நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறோம். எப்படி ப்ரோ இருக்குது இந்த மாடையில்? மாடையெல்லாம் நல்லா தான் இருக்கு பிரதர். நேற்று முந்தானெல்லாம் கிடனை கிடந்து போட்டு இன்றைக்கு என்ன பார்த்து இந்த மழை பெய்து கொண்டிருக்கு, அதான் பிரச்சனை. ஸோ பிரம்மாண்டமாக வந்து தயாராகி கொண்டிருக்கு மாடு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதான் என்னென்னா அந்த மழை தான் பெய்து கொண்டிருக்கு. இந்த சூழ்நிலை என்னன்னு சொல்லி தெரியல. தள்ளி போடுறதுக்கும் நாளைக்கும் இதே வெதர்மாக இருக்கும்னு சொன்னால் ஒன்றும் செய்யலை. ஆனால் முயன்ற வரைக்கும் இன்றைக்கு மேக்ஸிமம் நடக்கணும் தான் நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். தெரியல பாவம், ஆனால் நடக்கும் அப்படி வந்து ஒன்றுமே செய்யலை. அது ஏன்னா எல்லாமே வந்து செட்டப் பண்ணிட்டாங்க. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீன், அதே மாதிரி அங்கால ஒரு ஸ்க்ரீன், அது பெரிய மாடு. ஸோ எல்லோரும் வந்து வரலாமே. மழை பெஞ்ச தண்ணி வந்து நிற்கிது. இது எங்கே டீமாடா அந்த இதெல்லாம் செட் பண்ணுறது? சரியா மோஸ்ட்லி தமிழாக்கள் இது செய்கிறதுல வந்து சில நாளைக்கு கூட சிங்களாக்கள் தான் கூட வந்து இப்படி மியூசிக் ஷோக்கும் சரி வந்து திரைப்பட இதுக்கும் ஆர்டிஸ்டாக வந்து சரி கூட வந்து வேலைகள் பார்க்குறேன் அவங்களுக்கு தான். அதான் உண்மையாக வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லி சொன்னால் என்னென்னா இப்போ தான் உண்மையிலே தமிழ் மக்களால் நிறைய விஷயம் தமிழ் மக்கள் சம்மந்தமாக வந்து அந்த மீடியாவாக இருக்கட்டும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அப்படி நிகழ்ச்சிகள் நடக்கிறதா இருக்கட்டும் இப்போ வந்து கொஞ்சம் நடந்து கொண்டு இருக்குது இலங்கையில் வந்து. அதை பார்க்கக்குள்ளே ஒரு சந்தோஷம் உண்மையில். இதுக்கும் வந்து நிறைய பேர் வந்து இந்த பேட் கமெண்ட்ஸ் பண்ணி காய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, எல்லாத்தையும் வந்து ஒரு துறையாகத்தான் நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக அதை தான் நான் சொல்லணும் இந்த இடத்துல வந்து. ஸோ அப்போ எல்லா துறையிலையும் இப்போ வேறு இடங்களில் இல்லை எல்லா துறையிலையும் முன்னேற்றி அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து சினிமா துறையில் வந்து இலங்கையும் வந்தால் சந்தோஷம்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ ஓகே, இப்போ டைம் சரியாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இந்த வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறது சரியாக 4 மணிக்குன்னு, அதாவது பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி இந்த ப்ரோக்ராம். ஏன்னா நீங்கள் பிறகும் வந்து இந்த வீடியோ பார்க்கலாம்ன்றதுக்காக வந்து நான் அந்த டேட்டை வந்து அடிக்கடி சொல்லிக் கொள்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் இப்போ அப்லோட் பண்ணி கொஞ்சம் இதில் பார்த்து கொண்டிருக்க நீங்கள்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக கல்லடி பீச்சுக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ப்ரோக்ராமை பார்க்கலாம். அப்படி தானே? கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ வந்து மிஸ் பண்ணால் வந்து பாருங்கள். இது நாள் வரைக்கும் உண்மையில் உன்னிகிருஷ்ணன் சாரோட சாங்ஸு அந்த அவங்களோட ப்ரோக்ராம்லாம் வந்து டிவியில் மட்டுமே பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து நேரில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து வாங்க. அதான் உண்மையிலே அது வராது உங்கள்ட்ட விருப்பம். ஆனால் நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். ஸோ இப்படி வந்து அவங்களெல்லாம் பார்க்கணும் நேரில், இந்த பாட்டெல்லாம் படிச்சுக்கணும். ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து அவங்களோட நிறைய பேர் பிளே லிஸ்ட்டில் வந்து அந்த சாங் எல்லாம் வந்து இருக்கலாம். அப்படி உன்னிகிருஷ்ணன் சார் பாட்டு எது அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுவோம்? ரோஜா, அதான் ரீசெண்டாக ரெண்டிங்கான பாட்டு. ரோஜா 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 அப்படி படி அவன் பாரு, அவனும் படிப்பான் பாருங்களா பாட்டு. அப்படியே கண்ட பின்னே உன்னிடத்தில்
என்னை விட்டு வீடு வந்தேன் கண்ணை தென்றல் தீண்டவும் விடமாட்டேன் அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டேன் உனை வேறு கைகளில் தரமாட்டேன் நான் தரமாட்டேன் நான் தரமாட்டேன் ரோஜா 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 இடையொரு நூலகம் படித்திடவா பனி விழும் இரவுகளாயிரம் இடைவெளி எதற்கு சொல் நமக்கு உன்னாணம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன என்னை தீண்ட கூடாதென வானோடு சொல்லாது வங்கக்கடல் என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாது புல்லாங்குழல் நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீங்குமே விழிகளில் வழிந்திடும் அழகு நீர் வீழ்ச்சியே எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே உனை விட வேறு நினைவுகள் ஏது ரோஜா 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 சரி ஓகே ஓகே பின்னே எங்கட குரல் எல்லாம் வந்து மொக்கையாக இருக்குது அந்த ஸ்பெஷலி எந்த குரல் மொக்கையாக இருக்குது அது எனக்கு தெரியும் வந்து ஆனால் உண்மையிலே வந்து வேறு குரல் வந்து வேறு லெவல் நம்மளோட சேனல் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஏன்டா பழைய வீடியோலாம் வந்து ஆள் வந்திருக்கும் வந்து ஆனால் நான் சொல்லியிருக்கேன் வந்து எங்களோட தம்பி மேலே அதாவது நாங்கள் ஏதாவது ஒரு திறமையான ஆளோரால் கண்டாலோ எங்களுக்கு ஞாபகம் வரது நாங்கள் முதல்ல வந்து ஓடி தெரிஞ்சது இப்போயும் வந்து ஓடி தெரிஞ்சிருக்கோம் ஆனால் வந்து ஸோ ஆரம்பத்தில் நாங்கள் அந்த மியூசிக் சம்மந்தமாக தெரியக்கூடிய ஞாபகம் வந்த மாதிரி தான் நாளை பார்க்க ஞாபகம் வந்தது இன்னும் கொஞ்சம் விளையாட்டு புத்திகள் கூட வேறு ஒன்றும் இல்லை அவர் பாட்டு தான் உண்மையில வந்து வேறு லெவல் இப்போ நாங்கள் ஜோக்கா கேச்சாலும் அந்த பாட்டெல்லாம் வந்து வேறு லெவலில் வந்துருக்கு அதை நீங்களே பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுவீங்க ஸோ அதாண்டி இப்போ அப்படி பாட்டு இருந்தன்ற பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கீழே வந்து வர்ற வாய்ஸ் வந்து ஸோ அதான் இது முக்கியமாக வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து இன்றைக்கு யாராச்சும் பார்க்க வர போகிறீங்களா அதாவது February 17, 2026 ஏன்டா புறவும் பார்ப்பீங்க இந்த வீடியோ அப்புறம் இன்றைக்கு அன்றைக்கு வந்து நிற்பீங்க அதான் சொல்கிறது வந்து என்ன வீடியோ டெலிட் பண்ண மாட்டேன் தானே ஸோ இப்போ இன்றைக்கு இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கல்லடி பீச்சுக்கு வந்து வந்தீங்க கல்லடி பீச்சில் சரியாக 6:30 மணி அளவில் இந்த இசை நிகழ்ச்சி ஆரம்பமாக உள்ளது. ஓகே அப்போ தயாரா அப்படி யாரும் தயாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கோ உன்னிகிருஷ்ணன் சார் வந்து பார்க்கணுன்னு விரும்பினவங்களும் நிறைய பேர் வரலாம் ஏன்டா இந்தியாவுக்கு டிக்கெட் எல்லாம் போட்டு போய் பார்க்குற அளவுக்கு வசதிகள் இருக்காது ஏன்டா நாங்களே எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோம் அப்புறம் இப்படி ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து யாராச்சும் கொஞ்சம் நேரத்துக்கால வந்து அந்த இங்கே வந்தீங்கன்னா கல்லடி பீச்சில் வந்து சாரை வந்து பார்க்கலாம் அண்ட் வந்து பார்ட் டைம் வந்து நீங்கள் நேரடியாக கேட்கலாம் நாங்களும் வந்து வருவோம் கண்டிப்பாக அந்த இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய்.